பின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஒரு அற்புதமான கர்ஜிக்கக்கூடிய ராகம் குறித்த அழகான விளக்கங்களை நம்முடைய அற்புதமான திரை இசை வல்லுநர், கர்நாடக இசை ஜாம்பவான் டாக்டர் நாராயணன் சார் நமக்காகவே சொல்ல போறாரு. அது என்னங்க கர்ஜிக்கும் ராகம்? வாங்க டாக்டர் கிட்டே கேட்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம். கர்ஜிக்கும்ங்கிறதுல சிம்மேந்திர மத்தியமம், சிங்கம் இருக்கிறதுனால அது கர்ஜிக்கிற அப்படி சொல்றோம். பட் ரொம்ப டிவைனான ஒரு இந்த ராகமே வந்து அம்பாள் பற்றிய பாடல்களுக்கு, அம்மனை பற்றிய பாடல்களை இயற்றத்துக்கு நிறைய வந்து பெரிய பெரிய வகைகள்லாம் பிரயோகப்படுத்தியிருக்காங்க. இதில் நிறைய திரை இசையில் இளையராஜா சார் நிறைய பண்ணியிருக்காரு. ஆமாம். இதில் முதல்ல ஊத்துக்காடு வெங்கடகவியோட ஒரு பாடல் ஜனங்களுக்கு தெரியும். அது அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டால் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோணும். அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டால் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோணும். அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டால். நிஜமாவே நல்ல கர்ஜிக்க கூடிய ராகம் டாக்டர் இது. இப்போ இந்த அசைந்தாடும் மயில் ஒன்று அழகா பாடினீங்க. இதுல இந்த ராகத்துல சிம்மேந்திர மத்தியமத்தோட ஸ்கெட்ச் எங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி கல்பனாஸ்வரம் பாடுங்க. ஆரோகணம் அவரோகணம் சொல்லு. ஆமா, ஆரோகணம் ரோகணம் சரிகமா, இந்த மாதான் ஜீவஸ்வரம். சரிகமா பதனி சனித பமகரி சரிகம பமகரி சரிகம பத பமகரி ச கம பதனி சரிகமகரி சனிதனி நீத பமக பமகரி சரிகம பத பமகரி நீத பமகரி கம பத பம பத பம பத பம பத மத பத மபமக மபத நீத பமகரி ரீ கரி ரி கரி கரி ரி சரி சரி கரி ரி சரி சரி க மம கரி ரி சரி ச பம பம கரி ச சனி நி த த நி ப ப த ம ப ம த ப த ம ப ம நி த நி ப த ம ப ம த ம த ம த ம நி த நி ம த க. இந்த தனி தான், இந்த தனியிலேயே நம்ம ப்ளே பண்ணா இந்த ராகத்தோட பியூட்டி. த த நி நி த த நி நி த நி நி த நி நி ம த நி ரி க ம த நி நீ ரி க ம த நி த நி ரி நி த ம க ம த நி ரி நி த ம க க ம த ம க ரி ரி க க ம ம த த ம ம க க ரி ரி ம க ரி ப ம க ரி த த ப ம க ரி ம க ரி த நி த நி சரி க ரி சா. இதுல திரைசை பாடல்களை எப்படி வந்து பிரயோகப்படுத்திருக்காங்கிறத இப்ப நான் சொல்ல போறேன். இப்ப நான் இந்த ஒரு ஆலா பாடுறேன். இந்த ஆலா பாடும்போதே ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இந்த என்ன படத்துல வந்திருக்க என்ன பாடல்ங்கிறது தெரியும். சூப்பர் டூப்பர் கிளாசிக் ஹிட் சாங் இது. தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா, சபாஷ். நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே ஓ நெஞ்சமே என் நெஞ்சமே உன் தஞ்சமே. தாலாட்டும் பூங்காற்று நாளவா நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா. இதுல ஜானகியம்மா ஜனங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக என்ன எக்ஸ்பிரஷன், தாலாட்டும் பூங்காற்று நாளவா, அந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க. சரணம் என்ன நல்லா இருக்கும். நள்ளிரவில் நான் கண் விழிக்க உன் நினைவில் என் சிலிர்க்க பஞ்சனையில் நீ முன்விரித்தாய் பெண்மனதை நீ பறித்தாய். அதுக்கப்புறம் தான் ஏக்கம் தீயாக
ஏதோ நோயாக காணும் கோலங்கள் யாவும் நீயாக வாசலில் மன்னாவும் தேர்வர ஆடுது பூந்தோரணம் தாலாட்டும் பூங்காற்று நாளவா நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா வருவாயோ வாராயோ ஓ நெஞ்சமே ஓ நெஞ்சமே என் நெஞ்சமே உன் தஞ்சமே. எவ்வளவு அழகு டாக்டர் இந்த பாட்டு. பியூட்டிஃபுல் சாங். அது ஜானகியம்மா மாதிரி யாருமே இந்த பாட்டுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்கவே முடியாது. அவ்வளவு டைனமிக்ஸ் அந்த பாட்டுல. அதாவது அலட்சியமா பாடியிருப்பாங்க. அதாவது அவங்கள வந்து நான் ஏன் அவுட்ஸ்டாண்டிங், அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட் சிங்கர். ஏன்னா அலட்சியமா பாடுவாங்க. எதை கொடுத்தாலும் அவங்க வந்து கெட் இன் டு த ஃபீல், அந்த மூட் ஆஃப் த சாங் அதை உணர்ந்து. இது எல்லாமே மியூசிக் டைரக்டர் சொல்லி கொடுத்து பாடிட முடியாது. தாலாட்டும் பூங்காற்று நாளவா தாலாட்டும், அத வாய்ஸ் கண்ட்ரோல்டா கொண்டு வரணும். கற்பனையில் தாரரி பெண்மனதை நீ பறித்தாய். அப்புறம் தானா தானா ரீரி தானா வாசலில் மன்னாவும் தேர்வர ஆடுது பூந்தோரணம். எவ்வளவு எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க அந்த பாட்டுல. அந்த ஒரு வார்த்தைக்கு ஏத்த ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு பாவம் அப்படியே வருது. வால்யூமை கம்மி பண்ணணும், ஜாஸ்தி பண்ணணும். அதான் டைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த குரல்ல வந்து வாய்ஸை கம்மி பண்ணி ஜாஸ்தி பண்ணி அந்த பாட்டோட டிராவல் பண்றதுக்கு ஜானகியம்மா தான். அவங்க தான் குவீன். ஆமா, அந்த குரலோடைய கடிவாளம் அப்படியே இறுக்கி பிடிச்சுன்னு அத ஒரு குதிரை ஓட்டுற மாதிரி தான் இது இல்லைங்களா. ஆலாபம் அவங்க ஆரம்பிக்கும் போதே இதுக்கு மேல என்ன வேணும்? அருமை 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 டாக்டர். டாக்டர் அடுத்து இதே சிம்மேந்திர மத்தியமம் ராகத்துல பன்னீர் புஷ்பங்கள் படத்துல வந்து ஒரு ஆனந்த ராகம் உமாரமணன் மேடம் பாடினது அந்த பாட்டு தாலாட்டும் பூங்காற்று நான் பாட்டா படிச்சிட்டேன். இப்ப இந்த பாட்டுல வந்து எப்படின்னா சுரங்களை எப்படி பிரயோகப்படுத்திருக்காரு ராஜா சார்ங்கிறது சொல்ல போறேன். எஸ் டாக்டர். ஏன்னா அவ்வளவு வேலைப்பாடு இருக்கு. ஆனந்த ராகம் கேட்கும் காலம் பியூர் சமேந்திரம் சொரப்படுத்தினா காரி சரி சனி பதனி தனி சனி சா ஆனந்த ராகம் கேட்கும் காலம் கீழ்வானிலே சாசனி சனி தப பாத பதப புளி போல் தோன்றுதே. எப்படி இருக்கிற பதனி சனி தபதனி தனி. நான் சொரம் பாடும்போது பண்ண தனி தனி தபம பதனி தபம கம பதனி தபம அந்த தனியில அந்த ஜீவஸ்வரத்துல இன்கார்பரேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆயிரம் ஆசைகள் மதபமகரிசா மதபமகரிசா அப்புறம் தான் இருக்கு உன் நெஞ்சம் பாடாதோ சரிகரி ரிகமக கம பம பத பதனி தனி சரிகாரி சரி சனி பதனி தனி சனி சாரிகசா. அருமை டாக்டர். அந்த பாடல் எங்களுக்காக பாடுங்களேன். அதான் ஆனந்த ராகம் கேட்கும் காலம் ஆனந்த ராகம் கேட்கும் காலம் கீழ்வானிலே ஒளி போல் தோன்றுதே கீழ்வானிலே ஒளி போல் தோன்றுதே ஆயிரம் ஆசைகள்
உன் நெஞ்சம் பாடாதோ ஆனந்தராகம் கேட்கும் காலம். அருமை டாக்டர், அருமை டாக்டர். இந்த பாட்டை நம்ம விடவே முடியாது. சிம்மேந்திர மத்தியம் அப்படின்னு சொல்லும் போது இதயம் படத்துல ஐயோ இதயமே இதயமே, ஆக்சுவலி ஆமா, இதுல வந்து இந்த ஸ்ருதி வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். ஆமா, ரொம்ப ஹையா இருக்கு டாக்டர். நான் இந்த இதில் ட்ரை பண்ணி பாக்குறேன். பனியாக உருகி நதியாக மாறி அலை வீசி விளையாடி இருந்தேன், தனியாக இருந்தும் நினைவோ இதயமே. என்ன கம்போசிஷன், என்ன கம்போசிஷன். கர்ஜிக்கக்கூடிய அந்த சிம்மேந்திர மத்தியமத்துல இப்படி ஒரு பேத்தஸ் சாங் கூட ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு நிஜமா டோட்டல் ஜீனியாசிட்டி தான் டாக்டர். இதெல்லாம் எக்ஸ்பிரஷன் பாருங்க. பனியாக உருகி நதியாக மாறி அலை வீசி விளையாடி இருந்தேன், இது எந்தன் வாழ்வில் நீ போட்ட கோலம், இது எந்தன் வாழ்வில் நீ போட்ட கோலம். கோலம் கலைந்ததே, புது சோகம் பிறந்ததே, தான காணல்தான் இதயமே இதயமே. இதேமே வெயிட் ஆயிடுது டாக்டர் இந்த மாதிரி எல்லா கம்போசிஷன்ஸ் கேட்கும் போது. ஆக்சுவலி இது ஒரிஜினல் ஸ்ருதியில பாடல, இந்த ஸ்ருதிக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஹை பிச்சில் பாடிருக்கேன். ஒரிஜினல்ல பாடினா இன்னும் ஹாண்டிங்கா இருக்கும். நிச்சயமா டாக்டர். சிம்மேந்திர மத்தியமம் ராகம் அதனுடைய பாவத்தை எல்லா ஜானர்லயும் அழகா விளக்கி சொன்னீங்க இருக்கு. காற்றோட குழலின் நாதமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டே போலாம். அப்புறம் என்ன செய்தாய் வெண் குழலே, நிறைய இருக்கு. அது மாதிரி அற்புதமான எங்களுக்காக சிம்மேந்திர மத்தியம ராகத்தை வந்து அப்படியே நீங்க பாடும்போது ஒரு நாள் போதுமா இன்னொரு நாள் போதுமான்னு தான் டாக்டர் சொல்லணும். அவ்வளவு அழகா அப்படியே இழையறது அந்த ராகம் உங்க குரல்ல. இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல தோணுது. ஆனா இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு டாக்டர். கோடான கோடி நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி.